அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தின் இரண்டாவது இயல் வேற்றுமையியல் குறித்து நாம் பார்த்து வருகின்றோம். வேற்றுமையியலில் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமை குறித்து தொல்காப்பியர் விளக்குகின்ற பொழுது, மூன்றாகுவதே ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி வினை முதல் கருவி அணை முதற்று அதுவே என்ற நூற்பாவின் வாயிலாக மூன்றாம் வேற்றுமை குறித்த விளக்கத்தை தருகின்றார். மூன்றாம் வேற்றுமை என்று சொல்லப்படுவது ஒடு என்ற பெயரை உடைய வேற்றுமை என்கிறார். எண் அடிப்படையில் மூன்றாம் வேற்றுமை, உருபு அடிப்படையில் ஒடு என பெயரிய வேற்றுமை என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஒடு என்ற பெயரை உடைய வேற்றுமையானது வினை முதல் கருவி அணை முதற்று அதுவே. வினை முதல் கருவியை இடமாக கொண்டு வருவதுதான் ஒடு என்ற பெயரை உடைய வேற்றுமை என்று விளக்கம் தருகிறார். இதற்கான விளக்கத்தை மேலும் எளிமையாக பார்க்கின்ற பொழுது, மூன்றாம் வேற்றுமை அதனுடைய வேறு பெயர்கள் ஒடு வேற்றுமை என்று உருவின் அடிப்படையில் கூறுவார்கள். பிற்காலத்தில் இதனை உடனிகழ்ச்சி வேற்றுமை என்றும் கருவி வேற்றுமை என்றும் இரண்டாக பகுத்துக் கொண்டனர். கருவிக்கு ஆள் ஆண் உருவுகளும் உடன் நிகழ்வுக்கு ஒடு ஓடு உருவுகளும் உள்ளன. ஆக மூன்றாம் வேற்றுமை என்று சொல்லப்படுவது உருவின் அடிப்படையில் ஒடு வேற்றுமை. பிற்காலத்தில் இதனை உடனிகழ்ச்சி வேற்றுமை என்றும் கருவி வேற்றுமை என்றும் இரண்டாக பகுத்துக் கொண்டனர். பகுத்துக் கொண்டு கருவி பொருளை உணர்த்தக்கூடிய வேற்றுமை உருவுகளாக ஆள் என்பதையும் ஆண் என்பதையும் குறிப்பிட்டார்கள். உடல்நிகழ்ச்சி பொருளை உணர்த்தக்கூடிய வேற்றுமை உறுப்புகளாக ஒடு என்பதையும் ஓடு என்பதையும் குறிப்பிட்டார்கள். இந்த மூன்றாம் வேற்றுமை குறித்து தொல்காப்பியர் விளக்குகின்ற பொழுது, மூன்றாகவதே ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி வினை முதல் கருவி அணை முதற்று அதுவே என்ற நூற்பாவின் வாயிலாக விளக்கத்தை தருகின்றார். அதாவது, கருவியாக நிற்கும் சொல்லை ஒடு உருவு ஊர்ந்து அவ்வேற்றுமையின் பொருளை புலப்படுத்தும். இதான் ஒடு வேற்றுமைக்கான விளக்கம். கருவியாக நிற்கும் ஒரு தொடரிடத்தில் ஒரு வாக்கியத்தில் கருவியாக நிற்கும் சொல்லை ஒடு உருவு ஊர்ந்து அவ்வேற்றுமையின் எவ்வேற்றுமையின் ஒடு வேற்றுமையின் பொருளை உணர்த்தும். சுருக்கமாக நாம் கூறினோம் என்றால், இரண்டாம் வேற்றுமைக்கும் மூன்றாம் வேற்றுமைக்கும் அடிப்படை வேறுபாடு என்ன என்பதை நோக்கி பார்த்தால், இரண்டாம் வேற்றுமை வினை நிகழ்வதற்குரிய பொருளிடத்தும் வினை நிகழ்வதற்குரிய பொருளிடத்து வரக்கூடியது ஐவேற்றுமை. அந்த வினை நிகழ்வதற்குரிய என்பது செயலுக்கு படுகின்ற பொருளிடத்து வருவது இரண்டாம் வேற்றுமை. அதை வினை நிகழ்வதற்குரிய பொருளிடத்து. அவன் குரங்கை விரட்டினான். விரட்டுதல் என்ற வினை நிகழ்வதற்குரிய பொருள், விரட்டுதல் என்ற வினை நிகழ்வதற்குரிய பொருள் எது? குரங்கு. அந்த பொருளிடத்து ஐ என்ற வேற்றுமை உருவு வரும். அதை இரண்டாம் வேற்றுமையுடைய இலக்கணம். ஒரு வினைச்சொல், அந்த வினைச்சொல் நிகழ்வதற்குரிய பொருள் எதுவோ அந்த பொருளிடத்து வருவதா இரண்டாம் வேற்றுமை. அதை பற்றி மிக விரிவாக சென்ற 2 வகுப்புகள்ல பார்த்தோம். சரிங்க சார், மூன்றாம் வேற்றுமைக்கான விளக்கம் என்ன?
மூன்றாம் வேற்றுமை அவ்வினை நிகழ்வதற்குரிய கருவியிடத்தும் கருத்தாயிடத்தும் தோன்றி நிற்கும். இதான் மூன்றாம் வேற்றுமைக்கான இலக்கணம். அதை சொல்றாரு பாருங்க. ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி வினை முதல். வினை முதல் என்பது கருத்தாயிடத்தும் கருவியிடத்தும் அணை முதற்று அதுவே அவ்விடத்தில் தோன்றி நிற்கும் அப்படின்னு சொல்றார். அப்ப இரண்டாம் வேற்றுமைக்கும் மூன்றாம் வேற்றுமைக்குமான விளக்கம் என்ன? இரண்டாம் வேற்றுமை உருவு ஒரு தொடரிடத்தில் எப்பொழுது வரும், மூன்றாம் வேற்றுமை ஒரு தொடரிடத்தில் எந்த பொறுமை இடத்து வரும் என்பதை பற்றி இப்ப நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். இரண்டாம் வேற்றுமை என்பது வினை நிகழ்வதற்குரிய பொருளிடத்து தோன்றும். அவன் குரங்கை விரட்டினான் என்பது விரட்டுதல் என்ற தொழில் நிகழ்வதற்குரிய பொருள் குரங்கு. ஆக குரங்கின் மீது ஐ என்ற வேற்றுமை உருவு ஏறி வருகிறது. மூன்றாம் வேற்றுமை என்று சொல்லக்கூடியது அவ்வினை நிகழ்வதற்குரிய கருவியிடத்தும் கருத்தாயிடத்தும் தோன்றி நிற்கும். இப்ப உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால, அவன் குரங்கை விரட்டினான். அவ குரங்கை விரட்டுவதற்குரிய பொருளிடத்து தோன்றுவது ஐ வேற்றுமை உருவு, கருவியிட தோன்றுவது இந்த ஆள் வேற்றுமை. இன்றைய வழக்குல வந்து நம்ம ஆளும் பயன்படுத்துவோம். இப்ப குரங்கை எதால் விரட்டினார்? அந்த எதனால் குரங்கை குச்சியால் விரட்டினான். அப்ப விரட்டுதல் என்ற செயலுக்கு உட்படுகின்ற பொருள் குரங்கு. அதன் மீது ஐ வேற்றுமை உருவு ஏறி வருகிறது. அதனால அது செய்யப்படும் பொருள். குரங்கை எதால் விரட்டினான்? குச்சியால் விரட்டினான். அப்ப விரட்டுவதற்கு கருவியாக இருப்பது எது? குச்சி. அப்ப அதன் மீது ஆள் என்ற வேற்றுமை உருவு வருகிறது, வந்து அது கருவி பொருளாக செயல்படுகிறது. இந்த எளிமையான விளக்கம். ஒடு என்பது தொடக்க காலத்துல கருவி பொருளையும் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த மேல் சொல்லப்பட்ட விளக்கத்துக்கு பாருங்க எடுத்துக்காட்டு. இந்த குறிப்புல சொல்லியிருக்கேன். எடுத்துக்காட்டு, நான் சாவியோடு கதவை திறந்தேன். இன்றைய வழக்கில் சொல்வதாக இருந்தால், நான் சாவியால் கதவை திறந்தேன். ஒடு என்பது கருவி பொருள் வருகிறது. சாவி என்பது கருவி. திறந்தேன், திறத்தல் என்ற செயலுக்கு படுகின்ற பொருள் எது? கதவு. அதனால் ஐ வேற்றுமை உருவு வந்திருக்கிறது. கதவை என்பது செய்யப்படும் பொருள். இப்ப திறத்தலுக்கு எது கருவியாக இருக்கிறது? சாவி. அதனால மூன்றாம் வேற்றுமை உருவு ஒடு, அதாவது ஆள் என்பது வந்திருக்கிறது. வந்து அந்த சாவியால் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவாக, மூன்றாம் வேற்றுமை பொருளான கருவியாக செயல்படுகிறது. மற்றொரு எடுத்துக்காட்டு பாருங்க. நான், இந்த இடத்துல நான் வாசிக்கணும், நாள் கிடையாது, நான் மட்டையோடு பந்தை அடித்தேன். இன்றைய வழக்குல சொல்வதாக மட்டையால் பந்தை அடித்தேன். அப்ப அடித்தல் என்ற செயலுக்கு படுகின்ற பொருள் எது? பந்து. அப்ப செயலுக்கு படுகின்ற பொருள் எதுவோ அதன் மீதுதான் ஐ என்ற வேற்றுமை உருவு ஏறி வரும். ஏறி வந்ததுன்னா அது ஐ என்ற வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருள், பந்தை செய்யப்படும் பொருள். அப்ப அடித்தல் என்ற செயலுக்கு கருவியாக செயல்படுவது எது? மட்டை. அதனாலதான் அந்த இடத்துல ஒடு வேற்றுமை, அதாவது ஆள் வேற்றுமை ஊர்ந்து வந்து மட்டை என்பது கருவியாக செயல்படுகிறது. அதை எழுதியிருப்பேன். ஒடு, அதாவது ஆள், கருவி பொருளிடத்து வந்தது என்று சொல்லியிருப்பேன்.
இப்ப இந்த இரண்டு எடுத்துக்காட்டுலையும் பாத்தீங்கன்னா ஒடு என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு, ஆள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வேற்றுமை உருவு கருவி பொருளிடத்து வந்திருக்கிறது. அதான் தொல்காப்பியர் சொல்றார், ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி வினை முதல் கருவி அணை முதற்றதுவே. கருவி பார்த்தோம். இப்ப வினை முதல் இடத்துல ஒடு என்ற வேற்றுமை உருவு வரும், அதாவது ஆள் என்ற வேற்றுமை உருவு வரும். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளால் பாடப்பட்டது. அது தொடக்க காலத்துல ஒடு என்பது கருவி பொருளையும் பயன்படுத்தியிருக்காங்க. வேலும் விளக்கத்திற்கு சேனாவருடைய உரை, நச்சினார்க்கினியருடைய உரை, தெய்வச்சிலாருடைய உரை, பாவலரையர் பாலசுந்தரத்தையருடைய உரையை படிச்சு பாருங்க. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளோடு பாடப்பட்டது. இப்ப இளங்கோவடிகள் என்பது வினை முதல் என்பது பெயராக வரும். வினை முதலாக சொல்லக்கூடாது. வினையை செய்தது யாரு? பாடப்பட்டது, பாடுதல் என்ற வினையை செய்தது யாரு? அதே வினை முதல். அப்ப வினை முதலோடு ஒடு என்பது வருகிறது. அச்சுடர் கண்ணனால் தமிழ் பேச முடியும். நம்ம இன்றைய வழக்கில் இருக்கிறதுனால அந்த ஆள் என்பதை பயன்படுத்தின. ஒடு என்பதும் கருவி பொருளை பயன்படுத்துவாங்க. கண்ணனோடு தமிழ் பேச முடியும். அப்ப தமிழ் பேசுவதற்கு வினை முதல் யாருன்னா கண்ணன். அப்ப அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒடு என்று சொல்லக்கூடிய ஆள் என்ற வேற்றுமை உருவு வருகிறது. அப்ப சாவியால் மட்டையால் கருவி பொருளிடத்து ஒடு என்ற வேற்றுமை உருவு வருகிறது. இளங்கோவடிகளால் கண்ணனால் அந்த ஆள் என்ற இடத்துல ஒடு என்பதை நம்ம இட்டு எழுதுகின்றோம் என்றால் ஒடு என்பது வினை முதல் பொருளிடத்து வந்தது. இக்கால மொழி நூலார் மூன்றாம் வேற்றுமையை பொருண்மை அடிப்படையில் இரண்டாக பகுப்பர். இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள் மூன்றாம் வேற்றுமையை பொருண்மை அடிப்படையில், அந்த மூன்றாம் வேற்றுமை உணர்த்தக்கூடிய பொருண்மை அடிப்படையில் இரண்டாக பகுத்து கூறுகின்றனர். ஒன்று கருவி வேற்றுமை என்றும் அதற்கான உருவுகளாக ஆள் ஆண் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அதே சமயத்துல இந்த கருவி வேற்றுமை பொருள் வரக்கூடிய சொல் உறுப்புகளாக ஐ வைத்து ஐ கொண்டு ஆள் ஆண் என்பதற்கு பதிலாக ஒரு சொல்லையே உருவாக பயன்படுத்துவது. ஐ வைத்து ஐ கொண்டு. இப்ப மேலே காட்டிய எடுத்துக்காட்டுகளை நீங்க உதாரணமா பார்க்கலாம். நான் சாவியை வைத்து கதவை திறந்தேன். ஐ வைத்து. நாள் என்பது பதிலாக ஐ வைத்து சாவியை வைத்து கதவை திறந்தேன். ஐ கொண்டு சொல்லணும். நான் சாவியை கொண்டு கதவை திறந்தேன் என்றும் தற்காலத்துல பயன்படுத்துகின்ற பார்த்துக்கங்க. இந்த கருவி வேற்றுமை பொருள்ல சொல்லுறுப்புகளாக ஐ வைத்து என்பதையும் ஐ கொண்டு என்பதையும் பயன்படுத்துகின்றோம். நாள் ஆண் என்பதற்கு இணையாக. அப்ப மூன்றாம் வேற்றுமையை பொறுமை அடிப்படையில் இரண்டாக பாகுபடுத்துகின்ற பொழுது முதலாவது பாகுபாடாக கருவி வேற்றுமையை மொழியியல் வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதனுடைய உறுப்புகளாக ஆண் என்பதையும் சொல்லுறுப்புகளாக ஐ வைத்து ஐ கொண்டு என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இரண்டாவது வகையாக உடனிகழ்ச்சி வேற்றுமை என்று பாகுபடுத்துகின்றார்கள். அதனுடைய உருவாக ஒடு என்பதையும் ஓடு என்பதையும் குறிப்பிடுகின்றார்கள். ஒடு ஓடு என்பதற்கு தற்காலத்துல பயன்படுத்தக்கூடிய சொல்லுறுப்புகள் உடன் கூட. உடன் என்ற ஒரு சொல்லை தனிச்சொல்லி உருவாக பயன்படுத்தணும். கூட என்பதை பயன்படுத்தணும். உதாரணம் பார்க்கலாம். முருகன் வள்ளியோடு வந்தான். வள்ளியோடு வந்தான் ஓடு. முருகன் வள்ளியோடு வந்தான் ஒடு.
இந்த ஒடு ஓடு என்று சொல்லக்கூடிய இரண்டு வேற்றுமை உருவுகளுக்கு இணையாக தற்காலத்துல சொல்லுறுப்புகள் உடன் என்பதும் கூட என்பது பயன்படுத்தப்படுகிறது. முருகன் வள்ளியுடன் வந்தான். முருகன் வள்ளி கூட வந்தான். பொருள் ஒன்றுதான், ஆனா சொல்லுருவாக பயன்படுத்தப்படுகிறது. இப்படி மொழியியல் வல்லுநர்கள் தற்காலத்துல பயன்படுத்துகின்றார். ஆக மூன்றாம் வேற்றுமையின் முதன்மை உருவு என்பது ஒடு. தொல்காப்பியர் இந்த ஆள் ஆண் என்பதை குறிப்பிடுகின்றார். பார்க்க போறோம். இருந்தாலும் தொல்காப்பியர் சிறப்பு நோக்கி மூன்றாம் வேற்றுமையுடைய முதன்மை உருவாக ஒடு என்பதை எடுத்துக்கொண்டு ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி என்று மூன்றாம் வேற்றுமைக்கு பெயர் சூட்டுகின்றார். மூன்றாம் வேற்றுமையுடைய முதன்மை உருவு ஒடு என்பதுதான். அந்த மூன்றாம் வேற்றுமையின் துணை உருவுகள் இன் ஆண் என்பன. இந்த இரண்டு உருவுகளையும் அடுத்த நூற்பாளர் சொல்றார். மூன்றாம் வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகள் என்பதில் சொல்ல வருகின்றார். ஆக மூன்றாம் வேற்றுமையுடைய முதன்மை உருவு ஒடு. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் மூன்றாம் வேற்றுமைக்கு ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி என்று பெயர் குறிப்பிடுகின்றார். மூன்றாம் வேற்றுமையுடைய துணை உருவுகளாகவும் தொல்காப்பியர் இரண்டு உருவுகளை குறிப்பிடுகின்றார். அவை இன் ஆண் என்பன. இந்த இடத்துல குறிப்பின் எழுதியிருப்பேன். இன் இதனான், தற்காலத்துல இதனால் என்று சொல்லும் பார்த்து, இதனான் என்பதுதான் இன் என்ற வேற்றுமையுடைய பொருள். ஆண் அதனான் அதனால் இன்னைக்கு வளர்க்கக்கூடிய வழக்கு. இப்ப இன்னுடைய இது என்னன்னா இதனால் இது நிகழ்ந்தது, ஆண் அதனால் அது நிகழ்ந்தது. அப்ப இந்த துணை உருவுகள் இன் ஆண் என்பன ஏது பொருட்கள் வருவனவாகும். ஏது பொருள் என்பது காரண பொருட்கள் வரக்கூடியது. காரண பொருளிடத்து ஒரு காரணம் கூறுகின்ற பொழுது வரக்கூடியதுதான் இன் ஆண் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் வேற்றுமையின் துணை உருவுகள். அதனால சொன்ன இன் என்பது இதனான், என்ன காரணத்தால், அதனால் அதனான் ஆண் என்று சொல்லக்கூடியது. இப்ப எடுத்துக்காட்டு பார்த்தோம் என்றா மிக எளிதா உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டு, மாலன் நோயான் மெலிந்து விட்டான். இன்றைய வழக்குல சொல்வதா இருந்தா நோயால் மெலிந்து விட்டான். இந்த ஆள் என்பதும் ஆண் என்பதும் ஒன்றுதான். புணர்ச்சி விதியின் அடிப்படையில இல் என்பது வருமொழி முதல் எழுத்து மெல்ல எழுத்தா இருந்துச்சுன்னா இன்னாக மாறும் என்று எழுத்ததிகாரத்துல படிச்சிருக்கணும். இப்ப மாலன் நோயான் மெலிந்து விட்டான். இங்க ஆண் சொன்ன மாலன் நோயால், எதனால், இதனால், அதனால். மாலன் நோயால் விழிந்து விட்டான், மாலன் நோயான் விழிந்து விட்டான். ஆண் என்று சொல்லக்கூடியது காரணம் உள்ள வருகிறது. மாலன் விழிந்து விட்டான், எதனால விழுந்து விட்டான், இதனால விழுந்து விட்டான், அதனால விழுந்து விட்டான்னு சொல்றோம் பார்த்தீங்களா. அந்த இடத்துதான் அந்த ஆண் ஆள் என்பது வரக்கூடியது. இன் என்று சொல்லக்கூடியது வரக்கூடியது. அடுத்த மாலன் நோயின் மெலிந்தான், நோயால் மெலிந்தான், நோயான் மெலிந்தான், நோயின் மெலிந்தான். இந்த இன் என்பது நோயினால், இதனால் என்று சொல்ல மாலன் நோயின் மெலிந்தான். அப்ப இந்த துணை உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய இன் ஆண் என்பன ஏது பொருட்கள் ஒரு தொடரிடத்தில் வரும். ஏது பொருள் என்று சொல்லக்கூடியது காரண பொருளிடத்து, என்ன காரணத்தால் இது விளைந்தது என்று சொல்லக்கூடியது. அப்ப இதுவரை நாம மூன்றாம் வேற்றுமை குறித்து தொல்காப்பியர் சொல்லக்கூடிய விளக்கத்தை குறிப்பின் அடிப்படையில பார்த்தோம். மூன்றாகவதே ஒடி என பெயரிய வேற்றுமை கிளவி
வினை முதல் கருவி அணை முதற்றருவி. அந்த ஒடு என்ற பெயரை உடைய வேற்றுமை கிளவி வினை முதலிடத்தும் கருவியிடத்தும் தோன்றும் என்று பார்த்தோம். அப்படி வரக்கூடிய இந்த மூன்றாம் வேற்றுமை என்று சொல்லக்கூடியது இந்த மூன்றாம் வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் அடுத்த நூற்பாவில் விளக்கி சொல்கின்றார். தீபன் கொஞ்சம் சத்தமா பேசுங்க. மூன்றாம் வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் விளக்கக்கூடிய நூற்பா இதுதான். வாசிய தீபன். அதனின் இயறல் அதன் தகு கிளவி அதன் வினைப்படுதல் அதனின் ஆதல் அதனின் கோடல் அதனொடு மயங்கல் அதனொடு இயைந்த ஒரு வினை கிளவி அதனொடு இயைந்த வேறு வினை கிளவி அதனொடு இயைந்த ஒப்பு அல் ஒப்பு உரை இன் ஆண் ஏது ஈங்கு எனவரும் அன்னபிறவும் அதன்பால என்பனார். இதுதான் மூன்றாம் வேற்றுமை ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவியானது உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் பட்டியலிட்டு காட்டுவது இவைதான். அப்ப இது ஒவ்வொன்றுக்குமான எடுத்துக்காட்டுகள் நம்ம இப்ப பார்க்கலாம். மூன்றாம் வேற்றுமை பொருட்பாகுபாடுகள் ஒன்று அதனின் இயறல் என்று சொல்லப்படும். இந்த இயறல் என்பது இயல்தல் என்று பொருள். அதனின் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த மூன்றாம் வேற்றுமை இருக்கும். அது கூட்டல் இன் அதனின். இப்ப இடையில அன் என்பது சாரியை நாம உருவியல்ல படிச்சிருக்கோம் எழுத்து தியாரத்துல. என்ன தீபன்? அதனின் என்பதில் இருக்கக்கூடிய ஈற்றில் இருக்கக்கூடிய இன் என்பது வேற்றுமை உருவு. அதனின் இயறல் இது ஒரு வாய்ப்பாடு மாதிரி சொல்றாரு. அதனின் அது என்பது இந்த இடத்துல பாதி எடுத்துக்காட்டுல இருக்கும். மண்ணின் இயன்ற குடம். அதனின் இப்ப மண்ணின் என்று சொல்லக்கூடியதுல அது கூட்டல் இன் மண் கூட்டல் இன் மண்ணின். சரியா வருதா? வருதுங்க ஐயா. இந்த அடிப்படையில் பார்க்கணும். அதனின் என்பது அந்த அது என்ற இடத்துல ஒரு பொருளை போட்டுக்கணும். அந்த பொருளோட இன் என்ற வேற்றுமை உருவு வருகிறது. என்ன பொருள் தருகிறது? இயல்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இயல்தல் பொருளை வரக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வரும். அதனின் இயறல் அதனின் இயன்ற குடம். இயறல் இயறல் என்பது இயல்தல் செய்தல் இயன்ற செய்த குடம். இப்ப மண்ணின் செய்த குடம். குடம் மண்ணால் செய்யப்பட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரிதான் மண்ணின் இயன்ற குடம். அந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையில் எழுதுவாங்க. மண்ணின் இயன்ற குடம். தற்காலத்தில் எப்படி சொல்லுவோம்? மண்ணான். அந்த இன் என்ற இடத்துல ஆண் என்பது வருகிறது. இன்றைய வழக்கில் எப்படி சொல்லுவோம்? மண்ணால் செய்த குடம் அப்படிதானே சொல்லுவோம். இன் என்பதோ ஆண் என்பதோ பயன்படுத்துவதில்லை. இன்றைக்கு ஆள் என்ற உருவை பயன்படுத்தும். சரியா? சரிங்க ஐயா. தொல்காப்பிய விதியின் அடிப்படையில அவர் சொல்லுகின்ற உருவின் அடிப்படையில நாம அதுக்கு எடுத்துக்காட்டு எழுதுகின்ற பொழுது மண்ணின் இயன்ற குடம் அல்லது மண்ணான் இயன்ற குடம் என்று எழுதிட்டு தற்கால வழக்கத்துல மண்ணால் செய்த குடம் அப்படின்னு எழுதலாம் நீங்க. சரியா? சரிங்க சரிங்க. அது சொல்றாரு பாத்துங்க. அப்ப அந்த இயறல் என்பதற்கு என்ன பொருள்?
இயல்தல். இயல்தல் அப்படின்னு சொல்ல, இயற்றுதல், செய்தல் சொல்ல. அதுதான் உங்களுக்கு சேனாவரையர் அவர்களோ மற்ற உரையாசன் கொடுக்குறாங்க பார்த்து. மண்ணான் என்ற குடம் என்பது மண் முதற்காரணம். அந்த குடம் ஏற்றுவதற்கு எது முதற்காரணம்? மண் தான். இத நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. முதற்காரணம், துணை காரணம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நீங்க பின்னாடி படிச்சு பார்த்துக்குங்க. அது இப்ப மண்ணான் என்ற குடம் என்று சொல்லக்கூடியது ஒரு கேள்வி கேட்பீங்க நீங்க. அதனின் இயறல் என்று வருகின்ற பொழுது அதனின் தானே வரணும். அதனின் இயறல் இங்க மண்ணான் என்ற குடம் ஆண் என்பதுல பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஆண் இரண்டு ஒன்றுனால அது பயன்படுத்துறாங்க. நீங்க அதனின் என்று வருகின்ற பொழுது மண்ணின் இயன்ற குடம், மண்ணான் இயன்ற குடம், தற்காலத்துல மண்ணால் இயன்ற குடம் என்று எழுதிக்கலாம். சரியா தீபன்? சரிங்க ஐயா. நான் அந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையில் எழுதியிருப்பேன். மண்ணின் இயன்ற குடம் அதனின். அதனின் என்பதற்கு பொருள் சொல்லியிருப்பேன். புரிஞ்சதுல? புரியுதுங்க ஐயா. அடுத்து எழுதுறாரு பாருங்க. இரண்டாவது, அதன் தகு கிளவி. அதன் தகு கிளவி முதல் எடுத்துக்காட்டு எழுதுறாரு பார்த்து. அறிவான் அமைந்த சான்றோ, அறிவின் அமைந்த சான்றோ. அந்த அதனின் தகு கிளவிதான் அதன் தகு கிளவி. அறிவான் அமைந்த சான்றோ, அறிவின் அமைந்த சான்றோ. இந்த ஆண் என்பதும் என்பதும் மூன்றாம் வேற்றுமை உருவாக பயன்படுத்தப்படுது. தற்கால வழக்கத்துல அறிவால் அமைந்த சான்றோர் என்று சொல்லுவோம். அப்படிதானே? ஆமாங்க ஐயா. அப்ப இந்த சான்றோர் எதனால கிடைத்தது? அறிவால். அறிவால் தான் தகு கிளவி. அதான் சொல்லக்கூடிய தகு கிளவின்னு என்ன? தகுதியால். சரியா? அந்த பொருள் அறிவான் அமைந்த சான்றோர், அறிவால இந்த சான்றோர் அமைந்தார் என்று சொல்லக்கூடியது. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, பல பேருக்கு உங்களுக்கு அது தனியா படிச்சு பார்த்தீங்கன்னா பொருள் புரியாது. வாயான் தக்கது வாய்ச்சி அப்படின்னா உரையாசை எழுதியிருப்பாங்க. அதற்றகு கிளவி புணர்ச்சி விதி அடிப்படையில் இருப்பார். அதன் தகு கிளவியதான் அதற்றகு கிளவி எழுதியிருப்பார். வாயார் தக்கது வாய்ச்சி புணர்ச்சி விதி அடிப்படையில் எழுத்துக்காடு எழுதியிருப்பார். வாயார் தக்கது வாய்ச்சி, அதாவது வாயான் தக்கது வாய்ச்சி. அது என்ன சார் வாயான் தக்கது வாய்ச்சி? அது கீழே எழுதியிருப்பேன் பாருங்க. வாய்ச்சி என்பது செதுக்குகின்ற கருவி. இன்றைக்கு சில ஊர்களில் பயன்படுத்துறாங்க. செதுக்குகின்ற ஒரு கருவியாக அந்த வாட்சியை எடுத்துட்டுவான்னு சொல்லுவான். அது உங்க ஊர் வழக்குல இருக்குதா? திருச்சி வழக்குல எல்லாம் கொடுவாச்சின்னு சொல்லுவீங்களா? கொடுவாச்சி செதுக்குவதுக்காக பயன்படுத்துறதா? அறிவாளுக்கு மாறி சொல்றது, அதுக்கு சொல்லுவாங்க ஐயா. சரி சரி சரி. அந்த வாய்ச்சி என்பது இந்த மரத்தலை இழைப்பது, செதுக்குவது, அது பயன்படுத்துவாங்க. பார்த்துங்க, வாட்சி எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. இல்ல வாட்சினா இந்த மண்ணை கொத்தி எடுக்கிற மாதிரி. ஆமாங்க ஐயா. அது மாதிரி சொல்லுவாங்க. இப்ப வாய்ச்சி என்பது செதுக்குகின்ற ஒரு கருவி. அதன் வாய் காரணமாக அமைந்த பெயர் தான் இந்த வாயான் தக்கது வாய்ச்சி. வாயின் காரணமாக அமைந்ததான் வாய்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர். சரியா? இப்ப வாயான் தக்கது வாய்ச்சி. வாய்ச்சி என்பது என்ன தகுதியின் அடிப்படையில் வந்ததுன்னா, வாய் இந்த காரண பெயர்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அதன் அடிப்படை சொல்றாரு பார்த்து. இங்க கருவியாக வாயான் தக்கது வாய்ச்சி, அறிவான் அமைந்த சான்றோர். அப்ப அதன் தகு கிளவி என்று சொல்லக்கூடியது இந்த பொருளை வரும். தகு கிளவியில இந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வருகின்றார். தகு கிளவி என்பது தகுதியால் பெற்றது. அப்ப இந்த வேற்றுமை உருவை அடுத்து இது வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவான் அமைந்த சான்றோர், வாயான் தக்கது வாய்ச்சி, அதனின் இயறல் மண்ணின் இயன்ற குடம். அந்த என் என்ற வேற்றுமைகள் கொடுத்து இயன்ற. அடுத்த பாருங்க, அதன் வினைப்படுதல். வினைச்சொல் இருக்கும் பார்த்து. இந்த வேற்றுமை உருவை எடுத்து முருகனான் முடியும் இக்கருமம், சாத்தனான் முடியும் இக்கருமம்.
என்று சொல்றாங்க. சாத்தனான், முருகனான் முடியும் என்று அந்த வினைப்படுதல் என்று சொல்லக்கூடியது. அந்த வேற்றுமை உருவை அடுத்து என்ன வினைப்படுதல் முடிகிறது? கருமம் முருகனான் முடிந்ததுன்னு சொல்லுவோம்ல, அந்த சாத்தனான் முடியும். அந்த வேற்றுமை உருவை அடுத்து வரக்கூடிய சொல் பொருண்மை என்ற அடிப்படையில் அது உணர்த்தக்கூடிய பொருள் பாகுபாடுகளை தொல்காப்பியர் பகுத்து சொல்கின்றார். 4வது பாகுபாடா சொல்ல வருகின்ற பொழுது அதனின் ஆதல். இதற்கான விளக்கத்தை நீங்க பாவலரியர் வாசுந்தரத்துடைய உரை கட்டாயம் எடுத்து படிச்சு பாருங்க. மேலும் சில விளக்கங்களை கொடுத்திருப்பாரு அதனின் ஆதல் என்பதற்கு. அது மட்டும் இல்லாம 3ஆம் வேற்றுமை முழுவதற்கும் பாவலர் பாலசுந்தரத்தினுடைய உரை எடுத்து படிச்சு பாருங்க. இந்த அதனின் ஆதல், ஆதல் என்பது ஆக்கமுறுதல். ஆதல் என்பது ஆக்கமுறுதல். ஒன்று வணிகத்தின், அதாவது வாணிகத்தின் செல்வந்தன் ஆனான். வாணிகத்தின் என்பதை வாணிகத்தான் ஆயினான் என்று உரையாசிரியர் எழுதுவான். சேனாவரை எழுதுவார் பத்தி. அதனின் ஆதல் இங்க இருக்கும். வாணிகத்தான் ஆயினான், அதான் உங்களுக்கு குறிப்பிட்ட விளக்கமொழி இருக்கு. வாணிகத்தின் செல்வந்தன் ஆனான். எதனால செல்வந்தன் ஆனான்? செல்வந்தன் ஆவதற்கான கருவி வாணிகம். அந்த கருவி பொருளிடத்து தான் இந்த 3ஆம் வேற்றுமை உருவு தோன்றும் சொல்கிறது. அதனாலதான் வாணிகத்தின். அதனின், எதனின்? வாணிகத்தின். இந்த அதனின் என்பது கூட 3ஆம் வேற்றுமை தான். சுட்டுப்பெயரிடத்து 3ஆம் வேற்றுமை உருவம் வந்திருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்ல வருகின்ற பொழுது அந்த வாய்ப்பாட்டோடு அதை எடுத்துக்காட்டு சொல்ல வாணிகத்தின் இன் என்பதால் இன் சொன்ன வாணிகத்தின் செல்வந்தன் ஆயினான். உரையாசிரியர் வாணிகத்தான் ஆயினான் எழுதியிருப்பான். ஆக்கமுறுதல். இதற்கு ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை பாவலரியர் பாலசுந்தரமையா அவர்கள் விளக்கியிருப்பார். சொல் பாருங்க நீங்க. ஏன்னா அந்த ஒரு பகுதி விளக்கணும்னா நம்ம ஒரு வகுப்பு போதாது. உங்களுக்கு கோடிட்டு காமிச்சுட்டு நீங்க எடுத்து படிச்சுப்பாரு. அடுத்த 5வது பொருட்பாகுபாடு அதனின் கோடல் என்பது. அதனின், எதனின்? காணத்தின் கொண்ட அரிசி, காணத்தான் கொண்ட அரிசி. காணம் என்பது காசு. காணம் என்பது காசு. கீழே உரையாசிரியர் கூட எழுதியிருப்பாங்க, எழுதியிருப்பார் சேனாவரையர். தெரியுதா பிரகாஷ்ராஜ்? ஐயா தெரியுதுங்க. என்ன எழுதியிருக்குங்க? காணம் பொற்காசு. இங்க எழுதியிருப்பாரு பாருங்க. அதனின் கோடல் என்பதற்கு இங்க ஒரு ஸ்டார் வச்சிருப்பாரு சேனாவரி. அந்த ஸ்டாருக்கான விளக்கம் தான் இந்த ஒரு நட்சத்திர குறியீடு. காணம் பொற்காசு, காணத்தார் கொண்ட அரிசி. இப்ப பொற்காசு அதை கருவியா வைத்துக் கொண்டு பெற்ற அரிசின்னு அர்த்தம். சரியா? சரிங்க. அதனின் கோடல் எதனால் பெற்றது? கோடல்னா பெறுதல், கொள்ளுதல் அர்த்தம். பெறுதல், கொள்ளுதல், வாங்குதல். காணத்தான் கொண்ட அரிசி, காணத்தின் கொண்ட அரிசி. நீ காணத்தின் எழுதிட்டு காணத்தான் என்பதை அடைப்புக்குறியில் எழுதிக்கலாம். ஏற்கனவே விளக்கத்துக்கு எழுதிருக்கோம். பணத்தை கொண்டு அரிசி வாங்கினான் என்பதான் காணத்தான் கொண்ட அரிசி. அடுத்து 6வதாக சொல்லக்கூடிய பொருட்பாகுபாடு அதனோடு மயங்கள். இப்போ உங்க மனதுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு, நான் கடைசியில சொல்றேன் என்ன அந்த கேள்வி என்ன ஓடிட்டு இருக்கு. அதனோடு மயங்கள். மயங்கள் என்பது மயக்கம், மயக்கம் என்பது ஒன்றுபடுவது. இந்த மாதிரியான விளக்கத்திற்கெல்லாம் பாவலரியர் பாலசுந்தரத்தினுடைய உரை எழுதி படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா எழுதியிருப்பார். பிற உரையாசிரியர்களை விமர்சிக்கின்ற பொழுது நேரடியாக விமர்சிப்பார். பத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லுவார். பத்துக்கு
இப்படி உரை பொருந்தாதுன்னு வருவத்துங்க. அதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அதனோடு மயங்கள் என்பது மயக்கத்திற்கான பொருள் ஒன்றுபடுவது. எடுத்துக்காட்டு, என்னோடு விராய அரிசி. என்னோடு என்பது எள்ளொடு. என்னோடு விராய அரிசி. விராயன விரவிய, ஒன்றுபடுவது. என்னோடு விராவிய அரிசி, எள்ளோடு அரிசி விரவி இருக்கிறது, ரெண்டு கலந்து இருக்கிறது சொல்றோம் இல்லையா, அதுதான். இந்த கலப்பு என்பதற்கும் இந்த மயக்கம் என்பதற்கு வேறுபாட்டை இந்த இடத்துல பாவலரேறு பாலசுந்தரம் ஐயா குறிப்பிட்டிருப்பார். பத்து கலப்பு என்பது வேறு, மயக்கம் என்பது வேறு. அந்த உரை நுட்பத்தை நீங்க அவருடைய உரையோடு நீ எடுத்து படிச்சு பாருங்க. உங்களுடைய தேடலுக்காக நான் அதை விட்டு வைத்துறேன். எள்ளோடு விராய அரிசி என்பது எள்ளோடு விரவிய அரிசி. அந்த விராய அத மயக்கம். அப்ப அந்த உருவை அடுத்து என்ன பொருண்மை, என்ன சொல் வருகிறதோ அதை வைத்துக் கொண்டு அந்த உருவு உணர்த்தக்கூடிய பொருளை வரையறுத்து செல்கின்றார். அடுத்து இரண்டாவது எடுத்துக்காட்டு, பாலோடு தேன் மயங்கிற்று. இது பாவலரேறு பாலசுந்தரம் ஐயா தரக்கூடிய எடுத்துக்காட்டு. பாலோடு தேன் மயங்கிற்று என்று சொல்லும். எதோடு? பாலோடு. எது மயங்கிற்று? தேன் மயங்கிற்று. ரெண்டு ஒன்றோடு ஒன்று ஒன்றுபடுவது என்று சொல்லக்கூடிய உரையாசிரியர் பார்த்தீங்கன்னா எள்ளோடு என்ன எழுதியிருப்பாங்க, அதனோடு மையங்கள் சேனாவரையர். என்னோடு விராய அரிசி புணர்ச்சி விதியின் அடிப்படையில் எழுதியிருப்பார் எடுத்துக்காட்டுகள் எல்லாமே. அப்ப தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல புணர்ச்சி விதியை பற்றிய அறிவு நுட்பம் மிக தெளிவாக இருந்ததுன்னா இந்த உரைகளை வாசிப்பது என்பது நமக்கு கடினம் அல்ல. அந்த நுட்பத்தோடு அந்த அறிவை சரியாக பெறவில்லை என்று சொன்னோம்னா இந்த உரையாசிரியர்கள் காட்டக்கூடிய இந்த மொழி நடையை நாம் வாசிப்பது என்பது மிகச் சிரமம் தான். அப்ப என்ன தேவை? நம்ம அறிவு போதாது. நம்ம அறிவு இன்னும் கொஞ்சம் விரிவடைய செய்யணும், ரொம்ப நுட்பமா வாசிக்கணும். அதனோடு மயங்கள் புணர்ச்சி விதி நினைவுக்கு வரணும். என்னோடு எல் கூட்டலோடு, என்னோடு எண்ணெய் கூட்டலோடு போடுவாங்க. எல்லோடு கிடையாது, என் நெய்யோடு. என்னோடு விராய அரிசி. அரிசி என்பது இந்த இடத்துல உடம்படுமை பயன்படுத்துகிறேன். நம்ம அதை எழுத்துல படிக்கிற படிச்சிருந்தோம் பார்ப்போம். அப்ப அதனோடு மயங்கள் என்பதற்கு சேனாவரையர் எடுத்து காட்டக்கூடிய சொல் என்னோடு விராய அரிசி. அதான் கொடுத்திருந்தேன். என்னோடு என்பது விராய அரிசி, எள்ளோடு விராய அரிசி. இது அதனோடு மையங்கள். அடுத்து சொல்றாரு பார்த்துங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த 7வது பொருட்பாகுபாடு. ஒரு பக்க வினாவில் தனியாம கேள்வி கேட்பாங்க. அதனோடு இயைந்த ஒரு வினை கிளவி. ரொம்ப நுட்பமான ஒரு பகுதி இது. 3ஆம் வேற்றுமை உருவ உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளை இந்த பகுதியை நுட்பமா வாசிங்க. ஒரு பக்க வினாவுல சில நேரங்களில் நேர்முக தேர்வுல இந்த வரியை கொடுத்து விளக்கம் கேட்பாங்க. அதனோடு இயைந்த ஒருவினை கிளவி. எடுத்துக்காட்டு எழுதுறாரு, ஆசிரியனோடு வந்த மாணாக்கன். ஆசிரியனோடு வந்த மாணாக்கன். வருதல் தொழில் இருவருக்கும் ஒத்தல். வருகின்ற அந்த தொழில் ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் ஒத்த தொழில். அதனால் ஒரு வினை கிளவி. ஒரு வினை, 2 பேருக்கு சேர்ந்த ஒரே வினை. ஒரு வினையானது 2 பேருக்கும் பொதுவாக வந்தது. அதனால அதனோடு எதனோடு? ஆசிரியனோடு இயைந்த ஒரு வினை கிளவி. இந்த ஆசிரியனோடு என்பதில் வந்திருக்கக்கூடிய ஒடு என்பது மாணாக்கன் என்பதற்கும் இயைந்த ஒருவினை கிளவி என்பதுதான் வந்த என்பது. ஆசிரியனோடு வந்த மாணாக்கன். அப்போ வருதல் தொழில் என்பது
இருவருக்கும் ஒத்தது. அதனால் ஒருவினை கிளவி. இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்க. அரசனோடு இளையர் அதாவது பணியாளர் வந்தார். அப்ப வந்தல் வருதல் தொழில் அரசனுக்கும் பணியாளருக்கும் ஒத்த தொழில். அதனால ஒருவினை கிளவி வந்தார். கணவனோடு மனைவி வந்தாள். அதனோடு யாரோடு? கணவனோடு. யார் வந்தால்? மனைவி வந்தாள். அப்ப இரண்டு பேருக்கும் தொழில் ஒன்றுதான். என்னது? வருதல் தொழில். அதனால ஒரு வினை கிளவி. ஒரே வினையானது இரண்டு பேருக்கும் ஒத்து வருதல். அதை கீழே விளக்கம் எழுதியிருப்பேன். இளையரும் மனைவியும் வருவதற்கு காரணம் முறையே. இளையரும் மனைவியும் வருவதற்கு காரணம் யாரு? முறையே அரசனும் கணவனும் ஆகும். ஆக வருதல் வினை அரசர்க்கும் கணவர்க்கும் அமைவதால் ஒரு வினை ஒடு எனப்பட்டது. அந்த ஒரு வினை இதோடு சேர்த்து சொல்லியாச்சு. அரசனோடு கணவனோடு. ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து அடுத்த பகுதி கொஞ்சம் நேர்மாறானது. அதனோடு இயைந்த ஒரு வினை கிளவி. அடுத்து சொல்றாரு பாருங்க. அதனோடு இயைந்த வேறு வினை கிளவி. அதனோடு இயைந்த ஒரு வினை கிளவி, இது அதனோடு இயைந்த வேறு வினை கிளவி. அந்த வினைச்சொல் ஏதேனும் ஒன்றுக்குதான் வரும் பார்த்துங்க. அது மாதிரி என்னது? இரண்டுக்கு ஒத்த வினை சொல்ல வராது. எடுத்துக்காட்டு பாருங்க. அதனோடு இயைந்த வேறு வினை கிளவி. எடுத்துக்காட்டு மலையோடு பொருத மால் யானை. உரையாசிரியருக்கும் அந்த எடுத்துக்காட்டு தான் கொடுப்பாங்க. மலையோடு பொருத மால் யானை. அதனோடு இயைந்த வேறுவினை கிளவி என்பதற்கு சேனாவரையர் தருகின்ற எடுத்துக்காட்டு மலையோடு பொருத மால் யானை. சொல்லிட்டு அது விளக்கம் கொடுக்கிறார். பொருதல் யானைக்கு அல்லது இன்மையின் வேறுவினை கிளவி ஆயிற்று. விளக்கம் கொடுக்கிறார். அதனோடு இந்த வேறுவினை கிளவி எடுத்துக்காட்டு மலையோடு பொருத மால் யானை. அதாவது மலையோடு பொருதல் யானைக்கு அல்லது, யானையை தவிர, யானைக்கு அல்லது மலைக்கு இன்மையின், மலைக்கு இல்ல, அதனால வேறுவினை ஒடு எனப்பட்டது. இப்ப மலையோடு பொருதுவது என்பது எதற்கு உரியதுன்னா, யானைதான் மலை மீது என்னது பொருதும், மோதும். மலை யானை மீது மோதாது பார்த்துங்க. அதனாலதான் என்ன சொன்னார்னா, பொருத என்பது வேறு வினை கிளவி. இங்க மலை என்பதற்கும் யானை என்பதற்கும் பொதுவான ஒரு வினை கிளவியாக எடுக்க முடியாது. அப்ப பொருத என்பது யானைக்கு அல்லது யானையை மட்டுமே உரியது. மலைக்கு இன்மையின், அது மலைக்கு வராது. அதனால் அது வேறுவினை கிளவி. அந்த வேறுவினை கிளவி வேறுவினை ஒடு எனப்பட்டதுன்னு சொல்றாரு. அது அதனோடு இயைந்த வேறுவினை கிளவி. இப்ப அதனோட அடுத்துனா வேறுவினை இருக்கிறது. அதனால வேறுவினை கிளவி. அந்த வேறுவினை என்று சொல்லக்கூடியது மலைக்கு இல்லாமல் யானைக்கு உரியது. அதனால வேறுவினை கிளவி. அதனோடு இயைந்த ஒருவினை கிளவி என்று முன்பு பார்த்த நம்ம ஆசிரியனோடு வந்த மாணாக்கன். அந்த வருதல் என்று சொல்லக்கூடிய தொழிலானது ஆசிரியருக்கும் உரியது, மாணவனுக்கும் உரியது. அதனால அது ஒருவினை கிளவி. இப்ப ஆசிரியனோடு என்பதை அடுத்து வந்த என்பது ஒருவினை கிளவி. ஒருவினை கிளவினா நீ ஒன்றுக்கு மட்டும் நினைச்சிடாங்க, நீங்க இரண்டிற்கும் பொதுவான ஒருவினை கிளவி. ஒரு சொல்லாக இருக்கிறது ஒருவினை கிளவி. வேறுவினை கிளவி என்பது இரண்டு பொருளிடத்துல மலைக்கு அல்லாமல் யானைக்கு மட்டுமே உரியது. அதனால வேறுவினை கிளவி. ஒரே வினையாக பயன்படுத்துவது, வேறொரு வினையாக பயன்படுத்துவது என்று சொல்லக்கூடியது.
இந்த இரண்டுமே மிக மிக அடிப்படையானது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. சில வினைச்சொற்கள் சின பொருளிடத்தை மட்டும்தான் வரும் பார்த்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்து 9வது பொருட்பாகுபாடாக தொல்காப்பியர் 3ஆம் வேற்றுமைக்கு சொல்ல வருவது அதனுடைய இந்த ஒப்பல் ஒப்புரை, ஒப்பு அல் ஒப்புரை, ஒப்பு அல் ஒப்பு இல்லாத ஒப்பு உரை என்று சொல்றாரு பார்த்து. அதங்க பிரிச்சு நீ வாசித்திருப்பீங்க. அதனுடைய இந்த ஒப்பு அல் ஒப்பு உரை என்று சொல்ல சேனாவர் எழுதுறார் பார்த்து இடத்துல. அதனுடைய இந்த ஒப்பல் ஒப்புரை என்பதற்கு எடுத்துக்காட்டு பொன்னோடு இரும்பனையர் நின்னோடு பிறரே என்பது விளக்கம். அதனுடைய இந்த ஒப்பல் ஒப்புரை என்பதற்கு பொன்னோடு இரும்பனையர் நின்னோடு பிறரே என்பது எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு அதுக்கு விளக்கம் எழுதுறாரு பாருங்க. ஒப்பல் அதனை ஒப்பாக கூறலின் ஒப்பல் ஒப்புரை ஆயிற்று. ஒப்பு இல்லாததனை ஒப்பாக கூறுவதனால் ஒப்பல் ஒப்புரை ஆயிற்று. ஒப்பு இல்லாத ஒன்று ஒப்பாக கூறுவது, அதனால அதுக்கு ஒப்பல் ஒப்புரை என்று பெயர். அப்படி அது எப்படிங்க சார்? அதனுடைய இந்த ஒப்பல் ஒப்புரை, ஒப்பு இல்லாத ஒன்றை ஒப்பாக கூறுவதனால் அதற்கு ஒப்பல் ஒப்புரை. அதனுடைய இந்த எதனுடைய இந்த பொன்னோடு இயைந்த எது இரும்பு ஒப்பல் அணையர் ஒப்புரைதான். பொன்னோடு இரும்பனையர் அதனோடு இயைந்த ஒப்பல் ஒப்புரை, பொன்னோடு இரும்பனையர் ஒப்பல் ஒப்புரை நின்னோடு பிறரே. அதாவது பொன்னும் இரும்பும் தம்முள் ஒத்தன அல்ல. பொன் வேறு இரும்பு வேறு, இரண்டும் ஒத்தவை அல்ல. இருப்பினும் ஒப்பு அல்லாதனவும் அவை இணைந்து பிரிதோர் இணைக்கும் ஓமமாக வருதலின் ஒப்புரை. ரெண்டுமே ஒப்பில்லாதது இருந்தாலும் என்ன செய்யறாரு? ரெண்டையும் இணைத்து அந்த இருப்பினும் ஒப்பல்லாதனவும் அந்த ஒப்பில்லாதவையும் இணைந்து பிரிதோர் இணைக்கும் நின்னோடு பிறரே. அந்த பொன்னோடு இருமனையர் அதுபோல நின்னோடு பிறரே. பிரிதோர் இணைக்கும், பிரிதோர் இணை என்பது நின்னோடு பிறரே. பிரிதோர் இணைக்கும் உகமமாக வருதலின் ஒப்புரை. இது எடுத்துக்காட்டு உமையின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். பாருங்க நீங்க, திருக்குறள் ஒரு பாடல் உண்டு, குறட்பா உண்டு. விலங்கோடு மக்கள் அணையர், விலங்கு வேறு மக்கள் வேறு, இரண்டும் தமிழ் ஒத்தவை அல்ல. விலங்கோடு மக்கள் அணையர் அது சொல்ற. அதனோடு இந்த எதனோடு விலங்கோடு இந்த மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு அணையவர். விலங்கோடு மக்கள் அணையர் தமிழ் ஒத்தவை அல்ல இரண்டும், விலங்கு மக்களும். இருந்தாலும் ஒப்பில்லாத இரண்டை இணைத்து பிரிதோர் இணைக்கும் ஓமமாக வருதல். பிரிதோர் இணை என்பது கற்றாரோடு அணையவர் ஓமமாக கூற வருதலின் ஒப்பல் ஒப்புரை என்று ஆயிற்று. இப்ப இவ்வாறாக 3ஆம் வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளை தொல்காப்பியர் விளக்குகின்றார். அப்படி விளக்குகின்ற பொழுது தொல்காப்பியர் 3ஆம் வேற்றுமையுடைய உருவாக ஒடு என்பதை சிறப்பித்து சொல்கின்றார். அந்த சிறப்பித்து சொல்வதன் காரணமாகத்தான் 3ஆம் வேற்றுமைக்கு ஒடு என பெயரிய வேற்றுமை கிளவி என்று அதற்கு பெயர் சூட்டுகின்றார். ஒடு என்பது மட்டுமல்ல, 3ஆம் வேற்றுமைக்குரிய உருவாக அதனுடைய பொருட்பாகுபாடுகளை விலக்கி வருகின்ற இடத்துல அவர் சொல்றாரு, இன் ஆண் என்பதும் 3ஆம் வேற்றுமை உருவாக குறிப்பிடுகின்றார். அவை இரண்டும் ஏது பொருட்கண் தோன்றும், ஏது ஈங்கு என வரும். இன் ஆண் என்பது 3ஆம் வேற்றுமை உருவுதான்.
அது சிறப்பித்து சொல்லல தொல்காப்பியர். அது மூன்றாம் வேற்றுமை உருபு என்று துணை உருவாக சொல்கின்றார். துணை உருவாக வரக்கூடிய இன் ஆண் என்பது ஏது பொருட்கண் வரும். இன் இதனான், ஆண் அதனான் என்று சொல்லக்கூடியது, அந்த பொருளை வரக்கூடியது. அப்படி வருகின்ற பொழுது நீ கேட்பீங்க, சார் அதனின் அந்த இடத்துல இன் என்பதுதானே சொல்றாரு, அதனின் கோடல் அங்கு இன் என்பதுதானே சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். பார்த்துங்க, அதற்கான விளக்கத்தை இப்ப சொன்னேன் நான். இன் என்பதும் ஆண் என்பதும் மூன்றாம் வேற்றுமைக்கு உருவுகள் தான். ஆனா சிறப்பு நோக்கி ஒடு என்ற வேற்றுமையை மூன்றாம் வேற்றுமைக்குரிய பெயராக அவர் கொடுக்கின்றார். அதற்கு உரையாசுடைய உலகையில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரிய வரும். பார்த்துங்க. சோ இதுவரையிலும் நாம மூன்றாம் வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகள் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதற்கு முன்னதாக மூன்றாம் வேற்றுமை உருவு உணர்த்த பொருட்பாகுபாடுகளை பார்ப்பதற்கு முன்பாக அந்த மூன்றாம் வேற்றுமையுடைய வேறு பெயர்கள் என்ன, பிற்காலத்தில் அந்த மூன்றாம் வேற்றுமை உறுப்புகளை இரண்டாக பாகுபடுத்தி சொல்கின்றார்கள். உடனெழுச்சி வேற்றுமை என்றும் கருவி வேற்றுமை என்றும். அந்த உடனெழுச்சி வேற்றுமைக்கு ஓடு என்ற உருவையும், கருவி வேற்றுமைக்கு ஆண் என்ற உருவையும் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். அதையும் தற்காலத்துல மொழியியல் வல்லுநர்கள் இந்த கருவி வேற்றுமைக்கு சொல்லக்கூடிய ஆண் என்பது தற்காலத்துல சொல்லுருவாக ஐ வைத்து என்பதையும் ஐக்கொண்டு என்பதையும் பயன்படுத்துகின்றார்கள். அதற்கான எடுத்துக்காட்டுகள் நாம் பார்த்தோம். உடனெழுச்சி வேற்றுமை உருவுகளாக ஓடு என்பதற்கு தற்காலத்துல சொல்லுறுப்புகளாக உடன் என்பதையும் கூட என்பதையும் மொழியியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள் என்று பார்த்தோம். அதே நேரத்துல இந்த ஒடு என்ற பெயரையுடைய வேற்றுமை கிளவி வினை நிகழ்வதற்குரிய கருவி இடத்தும் கருத்தா இடத்தும் தோன்றி நிற்கும். அதுதான் அதனுடைய தோற்றுவாய், அதுதான் அதனுடைய வருகை முறை, வருகை இடம் என்று சொல்லக்கூடிய பார்த்தோம். அப்படி வரக்கூடிய இடத்தின் அடிப்படையில் அந்த வேற்றுமை உருவு உணர்த்தக்கூடிய பொருட்பாகுபாடுகளாக தொல்காப்பியர் சொல்லக்கூடிய 9 பொருட்பாகுபாடுகள் நம்ம பார்த்தோம். சரியா? அடுத்த வகுப்புல நாம 4ஆம் வேற்றுமை குறித்த இலக்கணத்தையும் அந்த 4ஆம் வேற்றுமைக்கான பொருட்பாகுபாடுகளையும் பார்ப்போம். இத்துடன் இந்த வகுப்பு நிறைவடைகிறது. நன்றி.